ஸ்ரீலிங்க புராணம் 30ஆம் பகுதி. தேவர் துயர் துடைத்த ஐங்கரன். ஒரு நாள் ஈசனார் உமையுடன் இருக்கும்போது தேவர்கள் அவர்களை அடைந்து வணங்கி தானவர்களால் தாம் படும் வேதனைகளை பற்றி கூறி அவர்கள் தொடங்கும் எக்காரியமும் நிறைவேறாமல் இருக்க ஓர் உத்தம புருஷனை தோற்றுவிக்க பிரார்த்தித்தனர். ஈசனார் அவர்களை அனுகிரகிப்பதாக கூறி திருவருள் செய்தார். தேவியுடன் அருகிலிருந்த உத்தியானவனத்திற்கு சென்று ஐங்கரனை தோற்றுவிப்போம் என்றார். இருவரும் யானைகளாக மாறி ஓடி ஆடி மகிழ அங்கே அப்போதே வேழமுகத்தோன் தோன்றினான். குமாரனை கண்டு உச்சி முகந்து மகிழ்ந்தனர். தேவி குழந்தையை மடியில் வைத்து அன்பு செய்ய வேழமுகத்தோன் கீழே இறங்கி கைகொட்டி நடனம் புரியலானார். அப்போது பரமன் அவனை அருகழைத்து, நீ என் கணங்களுக்கு எல்லாம் தலைவனாகி கணபதி என்ற பெயர் பெறுவாய். நீ மகிழ்ச்சியுடன் நடனம் புரிவதால் நர்த்தன கணபதி என்று பெயர் பெறுவாய். அனைவரும் உனக்கே முதல் பூஜை செய்ய வேண்டும். உன் அருள் பெற்ற காரியம் இனிதே நிறைவேறும். உன்னை வழிபடாமல் செய்தால் தடைகள் அல்லது விக்னங்கள் ஏற்படும். அதனால் உனக்கு விக்னேஸ்வரன் என்று பெயர். தானவர்கள் அவர்களின் காரியங்களை தடை செய்து தேவர்களை காத்திடுவாயாக. அதற்கான சக்தியை உனக்கு அளித்தேன் என்று கூறி விநாயகரை ஆசிர்வதித்தார் சிவபெருமான். ஈசனார் ஐங்கரனுக்கு அளித்த கௌரவங்களை தேவி அங்கீகரித்தாள். இந்திராதி தேவர்கள் வேழமுகத்தானை வேண்டி துதித்தனர். அவர்கள் செய்த துதிகளால் அருள் புரிவதாக கூறி அபயம் அளித்தார். அதனால் அசுரர்களின் கொட்டம் குறைந்து அவர்கள் செய்வன அனைத்தும் தடைப்பட்டன. 30ஆம் பகுதி நிறைவடைந்தது.